ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேமிப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் சேமிப்புன்றது எவ்வளோ முக்கியம்ன்ட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவு தான் நம்ம ஃப்யூச்சரையே காலி பண்ணுது. கஷ்ட நேரத்தில் நம்ம நண்பன் யார் தெரியுமா? நம்ம சேமிப்பு தான். சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் சேமிப்பு தான் வாழ்க்கையை காப்பாற்றும். 100 ரூபாய் கூட தினமும் சேமித்தால் அது நாளைக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன் சேமிப்பு முக்கியன்றதை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இங்கே பெரும்பாலானோர் காசு இருக்கும்போது நல்லா செலவு பண்ணுறாங்க. நாளைக்கு தேவைப்படும், சேமித்து வைக்கலாம் அப்படின்ட்டு இங்கே யோசிக்கிறவங்க எங்கேயோ ஒரு சிலர் தான் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில வீட்டில் கணவன்மார்கள் வேலைக்கு போயிட்டு அவங்க காசு சம்பாதிச்சு மொத்தமாக மனைவிட்ட கொடுக்குறாங்க. மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்ப செலவெல்லாம் போக மீதியை சேர்த்து வைக்கிறாங்க. கணவருக்கு கூட தெரியாமல் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி சேர்த்து வைக்கும்போது கணவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு பண உதவி வேணும், குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பணம் தேவைப்படுது அப்படின்றப்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புரியாமல் இருக்கும்பொழுது அந்த மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சேமித்து வைத்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கணவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ லைஃப்பில் ஒவ்வொருத்தருமே பணத்தோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு சேமித்து வைக்கணும். அப்படி சேமித்து வைக்கும்போது பிற்காலத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கேட்க வேணாம், கேட்குற நிலமை வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இன்னையிலேருந்தே சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஆரம்பித்து நல்லபடியாக காசை சேர்த்து வைங்க. தினசரி லைஃப்பில் பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு தேவையான பொருளை வாங்கிடுறீங்க. ஆனால் சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆஃபர் தானே, கம்மி ரேட்டு தானே அப்படின்ட்டு அந்த பொருளை வாங்காமல், அது நம்மளுக்கு தேவையா, இப்போதைக்கு தேவையா, இல்லை அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வரும்போது அந்த தேவையில்லாத செலவை நம்ம குறைக்கலாம். அந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு மீதி 10 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ மீதி மீறும்போது நீங்கள் 10 ரூபா தானே 20 ரூபா தானே நினச்சி வேறு ஒரு செலவு பண்ணாமல் அதை சேமித்து வைக்கும்போது பிற்காலத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு எப்படி சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலான்னு சொல்கிறேன். தன் பிள்ளைங்க தனக்கு பிடிச்ச பொருளை ஆசையாக வந்து உங்ககிட்ட அப்பா அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம என்ன கேட்டாலும் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்கன்னோ, ப்ளஸ்ஸு சீக்கிரமாக கிடைக்கத்தால அந்த பொருளோட மதிப்பு தெரியாமலும் போயிடும். சேமிப்பு அப்படின்னு ஒரு பழக்கம் இல்லாமையும் போயிடும். ஸோ பெற்றோராகிய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு உண்டியலை வாங்கி கொடுத்து, கண்ணா இந்த உண்டியல் வந்து ஃபுல்லாக வந்து பணத்தை போட்டு நிரப்பு, இது ஃபில் ஆனதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோன்னா, உண்டியலை நிரப்புகிற ஆர்வத்தில் காசு டெய்லியும் தனக்கு, அதாவது ஒரு குட்டி குட்டியான விஷயம் கூட வாங்காமல், லைக் சாக்லேட் பிஸ்கெட் அந்த மாதிரி கூட வாங்காமல் அந்த குட்டி குட்டி காசை கூட அந்த உண்டியலில் போட்டு சிறு சிறு சேமிப்பாக பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் உண்டியல் ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை உடைக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம சாக்லேட் பிஸ்கெட்டு கூட வாங்காமல் சேர்த்து வச்சோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோமே, நம்ம பொருள் வாங்கணுமா அப்படின்னு கூட மேபி தோணலாம். அப்படி தோணலைனாலும் அவங்க அந்த பொருள் பிடிச்ச பொருள் வாங்கிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு சேமிப்புன்ற ஒரு பழக்கம் வந்திருக்கும், சேமிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பெற்றோராகிய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கு உண்டியல் வாங்கி தர பழக்கத்தை கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி டெய்லியும் சேர்த்து வைங்க. காசு வந்து ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் ரொம்ப தேவைப்படும் அப்படின்ட்டு பணத்தோட அருமை பற்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது பெற்றோராகிய உங்கள் கடமைன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்னது மோஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.